சார் நீங்களா? சார் என் பேர் பாலாஜி சார், உங்களோட பரம ரசிகன் சார். உங்க படம்னா ரொம்ப உயிர் சார். போன படத்துல இந்த வில்லனோட கைய பிச்சு அதாலே அவன் அடிச்சிங்க பாருங்க, சூப்பர் சார். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச் டைலாக், தோனி அடிச்சா சிக்ஸரு, நான் அடிச்சா பஞ்சர்னு. சார் இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஐயோ கையோ அவ்வளோ கால் இல்லையே சார். ஒரு நிமிஷம் சார். சார் சினிமாவோட நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ஹலோ எட்டேண்டி? நான் தாண்டி. ஃப்ளைட்ல என் பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடி பார்க்கலாம். க்ளூவா சார்? என் ஒய்ஃபு உங்களை கண்டுபிடிக்க க்ளூ கேட்கறா சார். அதாண்டி போன படத்துல பாஞ்சி வந்த புல்லட்ட பல்லாலே கடிச்சு துப்புனாரு, ஷைனிங் ஸ்டார் அவரே தான். நிஜமா சார்? நம்ப மாட்டேங்கிறா சார். ஒரு ஹலோ சொல்லுங்க சார் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஹலோ கேட்டுச்சா? கேட்டுச்சா? சார் பிஸியா இருக்காரு, வரும்போது போட்டோவோட வரேன். ஏதோ பிளான் பண்றீங்க புரியுது. 5 பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க தனியாள் இல்லை சார், உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ராமர் கண்ணில் உதவுன மாதிரி என்னால் எதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க. அவங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். மிட் நைட்ல அட்டாக் பண்றதுதான் சார் கரெக்ட். என்னடா அமைதியா இருக்கீங்களேன்னு கொஞ்சம் குழம்புனேன். வீரமகன் படத்துல நீங்க பேசின பஞ்ச் டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சு சார். என்ன டைலாக்? காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம், கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம், நான் அமைதியா இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தான் எங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். என்னோடதையும் சேர்த்து சாப்பிடுங்க சார். அப்படி வெறி ஏத்துங்க. வர்றான்டா என் தலைவன். எக்ஸ்கியூஸ் சார். ஆல் தி பெஸ்ட் சார். என்னை எழுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. சார் ஒண்ணுமே பண்ணலையா? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணாம எனக்கும் கலாஸ்ரீக்கும் கனெக்ஷன் பெருசா கிசுக்கு செய்துட்டாங்க. நீங்களெல்லாம் எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க? உங்களை நம்பித்தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ அதெல்லாம் சினிமா, பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் டூப். யோ சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? ஆனா லவ் மட்டும் சினிமாவோட 10 மணிக்கு ரியல் லைஃப்ல பண்றீங்க. சினிமா வேற வாழ்க்கை வேறனா ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்ஷன் ஸ்டார், அர்ஜென்ட் ஸ்டார், புரட்சி பேர். எந்த நாட்டுல புரட்சி பண்ணீங்க? கியூபாலியா இல்ல பொலிவியாலயா? யோ அறிவு இருக்கா உனக்கு? இவங்கெல்லாம் பயங்கரமான டெரரிஸ்ட். இவங்களை யாராலையும் அடிக்க முடியாது. சரி அடிக்க வேண்டாம். டேஞ்சர்மேன் படத்துல தீவிரவாதிகளை பேசியே திருத்துனீங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் பேசி திருத்தினது நிஜமான டெரரிஸ்ட் இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் சொன்னா கேட்பாங்க. இவங்கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஐயோ அது பாத்தியா? உன் பேச்சை கேட்டு நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? மிஸ்டர், ஹீரோசம் காட்டுறதுக்கு இடம், பொருள், ஏவல் இதெல்லாம். என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன். நீங்க சொன்ன பஞ்ச் டைலாக்
உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. சார் இவரை தெரியாதா? பெரிய ஆக்ஷன் ஹீரோ. உங்கள மாதிரி பல பேர் வச்சு சார் ரொம்ப பில்டப் பண்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க போங்க சார். யோ இன்னும் ரோட்டி இப்படி மாட்டி விட்டா என்ன அடிப்பீங்களா? என்ன அடிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போறீங்களா? என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார். 4 வயசு பையன் அடிப்பான் சார், தெரியுமா? ஓகே. எங்களோட கனவு அது தப்புன்னு சொல்ற ஒவ்வொருத்தனும் உடைக்கிறீங்க. அவங்கள அழிக்கிறதுக்கு பேர் கொலை இல்ல, செய்யற சேவை ஜிஹாத். கனவுக்கு ஆசைப்பட்டு கங்கலை எழுதுறாதீங்க. இந்து பேப்பரை முஸ்லிம் படிக்கிறது இல்லையா? முகல் பிரியாணி இந்துக்கள் சாப்பிடுறீங்க. உன் ஜிஹாத்தை விட ஏன் ஜெய் ஹிந்து தாதா பவர்ஃபுல். ஜெய் ஹிந்த். நீங்க கூட ஒரு படத்துல டாக்டரா நடிச்சீங்கல்ல? வில்லனோட தம்பி சாக கிடப்பான், அவனுக்கு நீங்க ரத்தம் கொடுப்பீங்க. உங்க ரத்தம் உள்ள போனதும் கெட்டவனா இருந்தவன் நல்லவனா மாறி உங்க கூட சேர்ந்துருவான். அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒண்ணு சொன்னீங்களே, ரத்தத்துல எத்தனை குரூப் வேணா இருக்கலாம், மனுஷங்கள்லாம் ஒரே குரூப்பா தான் இருக்கணும்னு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.